தேவன் பாதுகாப்பார். அவர் உங்களை ஒருவனும் அவர் கையிலிருந்து பறிக்க முடியாமல் காக்க வல்லமையுள்ள தேவன். ஆமென். நான்காவதாக, தேவன் சபையை போஷிக்கிறார். சபையில் இருக்கிற எல்லாரும் ஆவியில வளரணும். 10 வருஷம் ஆனாலும் பைபிள் படிக்க தெரியாம இருக்கக்கூடாது. சிலருக்கெல்லாம் அட்டவணை கூட தெரியாது, 20 வருஷமா சபையில் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு பைபிள் தூக்கிட்டு வருவாங்க. ஆனா வசனம் சொல்லும் போது பெரட்டி படிக்க மாட்டாங்க. ஐயா, இது ஞானப்பால். அல்லேலூயா. மாட்டுப்பால், கழுதப்பால், குதிரைப்பால், ஒட்டகப்பால், எல்லா பாலும் பார்த்திருக்கலாம். அதெல்லாம் சத்து கொடுக்காது. அப்படியே கொடுத்தாலும் கொஞ்ச நாள் வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிடும். ஆனா இந்த பால் ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் பால். அல்லேலூயா. இந்த வேத வசனம் கலங்கவில்லாத ஞானப்பால். இந்த வேத வசனத்தின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் சபை என்ன செய்வாராம்? போஷித்து காப்பாற்றுவாராம். வாசிங்க 5:29. ஒருவனும் இல்லை, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய நிலைமையில நம்ம விசுவாசத்துல வளருவதற்கு தேவன் நம்முடைய வசனங்களை கொண்டு நம்மை போஷிப்பார். ஆமென். இந்த வசனத்துல உண்டாகிற போஷாக்க பெறுகிற மனுஷன் யாரோ அவர் நாளுக்கு நாள் வளர்ந்து வருவார். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விசுவாசத்துல பலப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல அப்படியே இருக்கிறீங்களா? செய்து போகிற அனுபவம் அல்ல, வளருகிற அனுபவம் வேண்டும். ஆமென். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்கு வந்த பிறகு ஒரு முறை கொஞ்சம் பின்வாங்கி போனேன். ஆண்டவர் 2 கையும் உடைச்சி என்னை சரி பண்ணி திருப்பி கூப்பிட்டார். அதற்கு பிறகு நான் விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் பெருகிக் கொண்டே இருக்குமே தவிர குறுகி போகாது. ஆமென். வருஷத்துக்கு வருஷம் நம்முடைய வாழ்க்கையில விருத்தியும் ஆசீர்வாதமும் தேவ பலனும் உண்டாகிறத அனுபவிக்கிறது தான் விசுவாசி. அல்லேலூயா. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வாழ்க்கையில முன்னேற்றம், ஆவியில பலன், கிருபையில வளர்ச்சி, கிருபையில பெருக்கம் உண்டாயிருக்கிறதா என்று ஒரு தற்பரிசோதனை செய்து பாருங்கள். ஆமென். இல்லாவிட்டால் ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையில நான் வளர வேண்டும், பெருக வேண்டும். அவர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. சபையை அவர் ஸ்திரப்படுத்துகிறவர். 1 பேதுரு 5:10. அதுக்கு பிறகு ஒரு 2 வசனம் தான். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரா. எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? நித்தியமான மகிமைக்கு. அப்பப்போ மனுஷனால வருகிற மகிமையை தேடாதீங்க. அவன் சிலர் மனுஷனால வர்ற மகிமையை தேடி 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 கெட்டு போறாங்க. கொஞ்ச காலம் பானனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சபையில வர்ற அத்தனை பேரையும் அவர் என்ன செய்வாரு? சீர்படுத்துவாரு, ஸ்திரப்படுத்துவாரு, பலப்படுத்துவாரு, நிலைநிறுத்துவாரு. ஆமென். சபையில் வருகிற அத்தனை பேரையும் கொஞ்ச காலம் பாடுகள் உண்டு. விசுவாச வாழ்க்கையில படியெடுத்து வைத்து விசுவாசத்துல வளரும் போது கொஞ்ச காலம் நின்ற அவமான, அடி, உத இதெல்லாம் உண்டு. ஆனா அவர் நம்மை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், அப்புறம் நிலைநிறுத்துவார். சொல்லுங்க, நிலைநிறுத்துவார். காரணம் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். உங்களையும் என்னையும் தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டவர். நாம் கெட்டு போக மாட்டோம். ஒருவனும் நம்மை அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியும். ஆமென். சபையினுடைய முடிவு என்ன தெரியுமா? சபையினுடைய முடிவு என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம். ஆமென். அவர் சொன்னாரு, ஏழு சீசர்களை பார்த்து சொன்னாரு, யோவான் 14:3. என்னுடைய பிதா நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னுடன் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. இயேசு நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் வந்து நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்ள போகிறாராம். அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர் சொன்னாரு, 2012 டிசம்பர்ல உலகம் அழிய போகுதுன்னு நினைச்சு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க மாஸ்டர் அப்படின்னா. எப்ப அழிய போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். The world is not our home. இந்த உலகம் நம்முடைய நிரந்தர வாழும் ஸ்தலம் அல்ல. இது அழிந்து போகிற ஒரு ஸ்தலம்.
எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம், பயங்கரங்கள் நடைபெறுகிறது, சுனாமி வருகிறது. ஜப்பான் அறிவு பெருத்த மனுஷன் ஒரு குழுக்கு பாருங்க, அவன் ஆட்டம் கண்டு போயிட்டான். புரியுதா? அமெரிக்காவின் பொருளாதாரம் விழுந்து போனது. நம்முடைய தேவன் பூமியிலே ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். இதையெல்லாம் அழிவுக்கு தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். வானங்கள் வெந்து மடமடவென்று உருகி போகுமா? பூமி இல்லாமல் போகுமா? ஆனால் மனுஷனுக்குள் இருக்கிற ஆத்மாவோ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும். பூமியில் இருக்கிற அத்தனை பொருட்களிலும் தங்க விலை ஏறிக்கிட்டே போது, அது பரலோகம் வராது. சொல்லுங்க, எவ்வளோ சேர்த்து வச்சிருந்தாலும் அவ்வளத்தையும் கீழே விட்டுட்டு தான் போறோம். சொல்லுங்க, அது நம்ம கூட வராது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். அதனால லாபம் என்ன? பணம், அந்தஸ்து, பதவி, இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகளுக்காக அந்த பரலோக நன்மையை விட்டு விடாதீர்கள். அவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் சொல்லி இருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லுகிறது. 16:17 வாசிங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதுதான் சபையினுடைய நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். நம்ம மரித்து போனவங்கல்ல, தூங்கி கொண்டிருக்கிறவங்களா தான் இருப்போம். ஆண்டவர் வளர்ந்து முந்தி நாம் சென்று போயிருந்தார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட பூமியின் துணியை நித்திரை பண்ணுகிறவர்கள் சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய இகழ்ச்சிக்காகவும் எழும்புவார்கள். பூமியில பிறந்த அத்தனை மனுஷனுக்கும் ஜீவன் உண்டு, அது அழியாத ஜீவன். ஆமென். அல்லேலூயா. சிலர் இந்த நரகத்துக்கு உயிரோடு எழும்புவாங்க, சிலர் பரலோகத்துக்கு உயிரோடு எழும்புவாங்க. ஆமென். இயேசு வருவதற்கு முன்பு நாம் மரித்து போனால் மரணத்தின் மேலும் நமக்கு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. மரணத்தின் மேலும் நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் பாட்டு பாடி கொண்டு போய் பெட்டிக்குள்ள வச்சு இவரை விதைக்கிறோம், ஒரு நாளில் இவர் எழும்புவார் என்று சொல்லி அடக்கம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிரோடு இருக்கிற நாமும் ஒருவேளை இயேசுநாதர் வரும்போது உயிரோடு கூடவே நாம் இருந்தால் நாமும் மறுரூபமாகுவோமா? எப்படி மறுரூபமாகும்? இப்போ அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று அறியப்படவில்லை, அவருக்கு ஒப்பாக மாறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஆகிய அருமையான தேவ பிள்ளைகளே, சபை பரலோகத்துக்காக ஆயத்தம். ஆமென். சபை எதற்காக ஆயத்தமாகிறது? கட்டடங்கள் அப்படியே இங்க நின்றும் பாவத்தை நிலை கொண்டு இருக்கிறேனா, இயேசு 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 என்று இல்லத்தில் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் என் உதட்டில் உச்சரித்தாலும் இயேசுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்மளுடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என்ன கழுவுங்க சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த சுத்திகரிப்பை பெற்று ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் நான் பங்கெடுக்க வேண்டும். சபையை நீர் எதற்காக ஆண்டவரே ஆயத்தம் பண்ணினீரோ? சபையின் சாபகர் நீதான், சபையின் காவலர் நீதான், சபையின் ஆண்டவரே சபையை ஆளுகிறவர் நீதான். ஆண்டவரே அந்த சபையில நானும் அங்க அப்படி சொல்றவங்க மாத்திரம் உங்க கை வைத்து ஆண்டவருக்கு சொல்லுங்க. என் முழுமையும் ஒப்புக்கொடுக்கிறேன், என் இதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில பிரதானமானவர் நீங்க தான். ஆண்டவரே மனுஷனால் வருகிற மகிமையை தேடுவதில்லை, என் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தரால் வருகிற மகிமை எனக்கு வேண்டும். அதற்கு என்ன ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவரே கைகளை உயர்த்தி தங்களை அடையாளப்படுத்தி உம்முடைய சபையின் நடுவிலே ஆண்டவரே சபையின் அங்கத்தில் உம்முடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஆண்டவரே ஜனமாக உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரராக உம்முடைய பாதுகாப்புக்கு உரியவர்களாக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் அநேக ஆத்மாவை பங்குகளாக மாறட்டும். இங்க கூடி வந்திருக்கிற அத்தனை ஊழியர்களை ஆசீர்வதி, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற சபையாரை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, அப்படியே
பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து ஒப்பு கொடுத்த அருமையான ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க சமூகம் இந்த சபையில பெருகட்டும். இன்று போல் ஆண்டவரே, இப்போது கூடியிருக்கிற கூட்டத்தை போல பல மடங்கு இந்த சபை பெருகுவதாக, ஐயா பெருகுவதாக, இடம் கிடைப்பதாக, கட்டணம் கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த பட்டணத்துல இந்த ஊழியராலும் அவருடைய குடும்பத்தாலும் இந்த சபையாலும் அன்றாடம் மகிமைப்படுத்தப்படுவதாக. தேசங்களுக்கு பிரஸ்தாபம் பண்ணப்படுவதற்கு இது ஒரு மையமாக மாறும். பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்களை எங்கள் அன்பு ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ சமாதான சந்தோஷம் தேவாசீர்வாதம் இந்த சபையோடும் இருக்கிற பாஸ்டர் பிராங்க்லின், இந்த துணைவியாளர் பிள்ளைகள், விசுவாச மக்கள், இந்த பெரிய பட்டணத்திலே இருக்கிற பரிசுத்தவான்கள், உடைய சபைகள், மேய்ப்பர்கள், உலகத்தில் பல்வேறு எல்லா பரிசுத்தவங்களோடும் கூட இன்னும் நினைக்கும் அனுவிசேஷமாய் கர்த்தர் வார்த்தை கொடுத்த மகனோடும் சதா காலம் நீங்காமல் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். அருமையான எல்லா ஊழியர்களுக்கும் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துதலை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரமாய் அருமையான நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கவனித்து கேட்டீர்கள். நீங்கள் வெறுமையாய் போவது தேவனுக்கு சுத்தமான காரியம் தான். ஆத்துமாவுக்கு ஆகாரம் கொடுத்தவர் கடைசியில 3 நாள் கழிச்சு நல்ல அப்பமும் மீண்டும் கொடுத்தார். கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அப்படி போகும்பொழுது அதை வாங்கி சொல்லும்படியா கர்த்தருடைய நாம அன்பா கேட்கிறேன். மிகவும் அவசரமா நான் உடனே போகணும்னு விரும்புறவங்க முதல் வாங்கி கொள்ளுங்க. மற்றவர்கள் பொறுத்திருந்து அதை வாங்கி செல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். தேங்க்யூ.